பிறக்கின்ற 2026ஆம் ஆண்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உற்சாகத்தையும் தருகின்ற ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய நாட்கள் மிகவும் சவாலான நாட்கள். 2026இல் தமிழக சட்டமன்றம் ஒரு பொது தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அந்த பொது தேர்தலின் மூலம் உருவாகின்ற அரசு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவருடைய நலன் பேணுகின்ற அரசாக அமைய வேண்டும். தமிழகத்தினுடைய உரிமைகளை, தமிழ் மொழியினுடைய அடையாளத்தை, கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்கின்ற அரசியல் சக்திகளுக்கு ஆதரவு தர வேண்டும். நாடு முழுவதும் இருக்கின்ற சிறுபான்மை மக்களுக்கு பலவிதமான அச்சுறுத்தல்கள் தேசம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்தியாவிலே வாழ்கின்ற ஏறக்குறைய ஒரு 35 கோடி சிறுபான்மை மக்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய மதச்சிறுபான்மையினருக்கு எதிர்காலத்தை பற்றிய நிறைய அச்சம் இருக்கிறது. அந்த அச்சங்களெல்லாம் களையப்பட வேண்டும். அவர்களும் மாண்புடு முழுமையான குடிமக்களாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கான நல்ல காலமாக 2026 அமைய வேண்டும். அதற்கான சூழ்நிலையை ஒன்றிய அரசு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிறக்கின்ற புத்தாண்டில் எல்லா நலனும் வாய்த்து இறைவன் அருளால் அனைத்து மக்களும் மிக அருமையாக வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.